மேடம் உங்கள பார்க்க தான் 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரின்னு மீனா மண்டையாட்டிட்டு அதுக்கடுத்து நிமிர்ந்து பார்க்குறாங்க. குமாரோட அப்பா இருக்காங்க. நீங்க எதுக்கு இங்க வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் எங்கள எதிர்த்து நீ தான் இந்த நோட்டீஸ் எல்லாம் குடுத்ததா அப்படிங்கிறேன். மரியாதை இங்கெல்லாம் ஒழுங்கா மரியாதையா பேசணும். தேவையில்லாமலாம் பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் குமார் கொஞ்ச நேரம் நீ அமைதியா இருடா அப்படின்ட்டு குமாரோட அப்பா பேசுறாங்க. ஆமா எங்க கடையில ஆக்கிரமிப்பு நடந்திருக்குன்னு சொல்லி நீங்க நோட்டீஸ் குடுத்துருக்கியே, என்ன திமிரா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. ஓ அது உங்க கடை தானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸை வாங்கி பார்க்குறாங்க. ஏன் நாங்கள் யாருன்னு தெரியாம தான் குடுத்தியோ அப்படிங்கிறாங்க. நான் அதெல்லாம் பார்க்கல. என்னோட வேலைய தான் நான் செஞ்சேன். ஆக்கிரமிப்புல உள்ள இடத்தெல்லாம் மீட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் குடுக்கணும். அதுதான் என் வேலை. அந்த வேலைய தான் நான் செஞ்சேன். நீங்க அதுக்கடுத்து ஆக வேண்டியத பண்ணுங்க. ஒண்ணு நீங்க கடைய எடுங்க. இல்லாட்டினா சைலண்ட்டா இருங்க. அதுக்கடுத்து கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ அத வந்து செய்யும் அப்படிங்கிறாங்க. ஏய் எங்க அப்பா இந்த ஊர்ல எவ்வளோ வருஷமா தொழில் பண்றாங்க, இவ்வளோ வருஷமா பிசினஸ் பண்ணாங்க தெரியுமா? இப்போ வந்துட்டு நீ வந்து ஈஸியா இருக்கிறது உன்னோட வேலைய பார்க்குறேங்கிற. யார் இந்த மாரி கம்ப்ளைண்ட் குடுத்துருக்க தெரியுதா? அப்படிங்கிறாங்க. ஆமாமா நீங்க எய்த்த விடுங்க தான் எனக்கு தெரியும் செய்யும். ஆனா நான் என் வேலைய கரெக்ட்டா செய்றேன். நீங்க வந்து இன்னும் இதுக்கு மேல சத்தம் போட்டுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க